நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களா? பயாலஜி கான்செப்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா? நிறைய நெகட்டிவ் மார்க்ஸ் வருதா பயாலஜியில்? உங்களுக்கு உண்டான சரியான இடம் சயின்ஸ் டீச்சிங் அகாடமி. நாங்கள் நீட் ஆன்லைன் பயாலஜி கிராஷ் கோர்ஸை கொடுக்குறோம். இந்த கோர்ஸில் நீங்கள் சேர்றது மூலமாக பயாலஜியில் மிக அதிக அளவில் மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இன்ஃப்ளோரசன்ஸில் பொறுத்தளவில் ரெண்டு இன்ஃப்ளோரசன்ஸ், ரெசிமோஸ் அண்ட் கைமோஸ். ரெசிமோஸ் அப்படின்னா இன்டெஃபினைட் க்ரோத் அண்ட் கைமோஸ் இஸ் அ டெஃபினைட் க்ரோத். இன்டெஃபினைட் க்ரோத்ன்றது டெர்மினலில் பட் இருக்கும், கீழே போக போக மெச்சூர் ஃப்ளார்ஸ் இருக்கும், அது ரெசிமோஸ். நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரது என்னென்னா ரேஸ்மோஸ். ரேஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேஸில் ஓடிட்டே இருக்கிற மாதிரி இந்த இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து முடிவே இல்லாமல் வளர்ந்துக்கிட்டே போகும். அதுக்கடுத்தது கைமோஸ். கைமோஸில் முடிவு உண்டு. கைமோஸ் எப்படி இருக்குன்னா டெர்மினலில் இருக்கக்கூடியது மெச்சூர் ஃப்ளார் அண்டு சைடில் இருக்கக்கூடியது இம்மெச்சூர் ஃப்ளார். ஓகே, அதுக்கடுத்தது நம்ம ஃப்ளார்ஸ் பார்க்குறோம். ஃப்ளார்ஸ்ன்றது ஜென்ரலாக மாடிஃபிகேஷன் ஆஃப் லீவ்ஸ். ஓகே, இது நான் ஜென்ரலாக சொல்கிறேன். வாட் இஸ் தி ஃப்ளார்னு கேட்டால் மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃப். லீஃப் மாடிஃபை ஆகிறது தான் ஃப்ளார். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி லீஃப் இருக்குது, சரியா? அப்போ ஸ்டெம் வந்து ரொம்ப கம்மியாக ஷார்ட் ஆயிரும். அதே மாதிரி இந்த லீஃப் எல்லாமே சுற்றி இருக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு லீஃபும் கலர்ஃபுல்லாக நிறைய பார்ட்ஸாக மாறும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃப்ளார்னு சொல்லிடுறோம். ஸோ இந்த ஃப்ளார் எது மேலே நிற்குதுன்னு கேட்டால் தலாமஸ் ஆர் ரிசெப்டக்கிள், விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் அதுக்கப்புறம் என்னென்ன பார்ட்லாம் இருக்குதுன்னு கேட்டால் 4 ரோல்ஸ் இருக்குது: கேலிஸ், கொரலா, ஆண்ட்ரோஷியம் அண்ட் கைனீஷியம். இப்போ இதில் 4மே இருந்துச்சு அப்படின்னா அது கம்ப்ளீட் ஃப்ளார்னு சொல்கிறோம். ஏதாவது 1-2 கம்மியாக இருந்துச்சுன்னா அது இன்கம்ப்ளீட் ஃப்ளார்னு சொல்கிறோம். இதில் எசென்ஷியல், நான் எசென்ஷியல் ரோல்னு 2 இருக்குது. எசென்ஷியல் ரோல்ன்றது மேல் அண்ட் ஃபீமேல், அல்லது ஆண்ட்ரோஷியம் அண்ட் கைனீஷியம். இது ரெண்டையும் எசென்ஷியல் ரோல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்னா ரீப்ரொடக்ஷனில் டைரெக்டாக பார்ட்டிசிபேட் ஆகிறதுனால. மற்ற ரெண்டையும் நான் எசென்ஷியல் ரோல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்னா ரீப்ரொடக்ஷனில் இதோட பார்ட்டிசிபேஷன் இல்லை. சில பிளான்ட்ஸில், சில ஃப்ளார்ஸில் ஆண்ட்ரோஷியம் மட்டும் இருக்கும், அதை மேல் ஃப்ளார்னு சொல்கிறோம். இல்லைனா கைனீஷியம் மட்டும் இருக்கும், அதை ஃபீமேல் ஃப்ளார்னு சொல்கிறோம். இல்லைனா 2 பார்ட்டும் இருந்துச்சுன்னா அது பைசெக்ஷுவல் ஃப்ளார்னு சொல்கிறோம். ஸோ பைசெக்ஷுவல் ஃப்ளார், யூனிசெக்ஷுவல் ஃப்ளார், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திடீர்னு நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பைசெக்ஷுவல் ஃப்ளார்னா மொனேஷியஸா டயேஷியஸா அப்படின்னு கேட்டேன்னா நீங்கள் திணறுவீங்க. ஸோ மொனேஷியஸ் அண்ட் டயேஷியஸ், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஐ am thinking that spending time here is worth for your examination. ஸோ டயேஷியஸ்னால் என்ன மீனிங்னா 2 வீடு அப்படின்ட்டு அர்த்தம். அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் 2 வீடு அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும்? மேல் ஒரு வீட்லேயும் ஃபீமேல் ஒரு வீட்லேயும் இருக்குது. அப்போது டயேஷியஸ் அப்படின்னா அது மோனோசெக்ஷுவல் ஃப்ளார், சரியா? மேல் தனியாக இருக்கும், ஃபீமேல் தனியாக இருக்கும், சரியா? மொனேஷியஸ் அப்படின்னா ஒரே வீட்டில் 2 பேரும் இருக்கிற மாதிரி மொனேஷியஸ் ஃப்ளார். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? மொனேஷியஸ் பிளான்ட் அப்படின்னா a plant which is having a flower, சரியா? பைசெக்ஷுவல் ஃப்ளார். ஸோ மோனோ, பை, டை, மோனோ அப்படின்னு மாறி வரும். ஸோ we have to be very careful. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் எக்ஸாமில் குயிக்காக அட்டன் பண்ணிட்டு போகும்போது பயாலஜிக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். பயாலஜியில் 90 கொஷின் கேட்டாங்கன்னா 1.5 மணி நேரம் நம்ம செலவழிக்க மாட்டோம். 1 மணி நேரம், 1/4 மணி நேரம், 3/4 மணி நேரத்தில் செலவழித்து முடிச்சிடணும். மீதி டயத்தை ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்போம். அந்த மாதிரி நீங்கள் ஸ்பீடாக ஓடும்போது இந்த கொஷின்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தப்பாக எழுதிடுவீங்க. ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் தீஸ் திங்ஸ். வெரி சட்டில் டிஃப்ரென்சஸ் ஆர் தேர். ஸோ பி கேர்ஃபுல். அண்ட் நம்ம ஃப்ளாரோட சிமெட்ரியை பொறுத்தளவில் ஜைகோமாஃபிக், ஆக்டினோமாஃபிக்னு பார்க்குறோம். இதில் நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கலாம். ஜைகோன்னாலே 2ன்னு அர்த்தம். ஜைகோட் விச் இஸ் ஹேவிங் 2 end டிப்ளாய்டு செல், அதனால தான் நம்ம ஜைகோட்னு சொன்னோம். ஸோ ஜைகோமாஃபிக் அப்படின்னா பைலேட்ரல் சிமெட்ரி. அண்ட் ஆக்டினோமாஃபிக் அப்படின்னா ரேடியல் சிமெட்ரி. ஸோ சிமெட்ரியை பற்றி நம்ம அனிமல் கிங்டமில் நிறையவே படிச்சிருக்கோம். உங்களுக்கும் நல்லாவே தெரியும், கெமிஸ்ட்ரிலையும் படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் சிமெட்ரியை பற்றி நான் பெரிய அளவில் இங்கே சொல்லலை. அண்ட் ட்ரைமரஸ், டெட்ராமரஸ் அண்ட் பென்ட்ராமரஸ் ஃப்ளார்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரைமரஸ்ன்றது மோனோகாட்டோட ஃபீச்சர், டெட்ராமரஸ் அண்ட் பென்டாமரஸ்ன்றது டைகாட்டோட ஃபீச்சர். அதுக்கு இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃப்ளாரோட ஒவ்வொரு ரோலும் 3 அல்லது 3 மடங்காக இருக்கிறது மோனோகாட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் கேலிஸ் பார்த்திங்கன்னா 3 இருக்கும், அல்லது 6 இருக்கும், அல்லது 9 இருக்கும், அல்லது 12 இருக்கும், ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபோர்த். அண்ட் டெட்ராமரஸில் 4 அல்லது அதோட மல்டிபிள்ஸாக இருக்கும். இல்லைனா பென்டாமரஸில் 5 அல்லது அதோட மல்டிபிள்ஸாக இருக்கும். பிராக்டியேட் அண்ட் பிராக்டியேட். பிராக்ட் அப்படின்னா ஃப்ளாரை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். அது இருந்துச்சுன்னா பிராக்டியேட்னு சொல்கிறோம், அது இல்லைன்னா பிராக்டியேட் ஃப்ளார்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, அதுக்கு அடுத்தது இது மறுபடியும் நம்மளை குழப்பக்கூடிய 2வது மிகப்பெரிய ஒரு விஷயம். இது ஹைப்போகைனஸ்,
எப்பிகைனஸ் பெரிகைனஸ் அப்படின்னு சொல்லி 3 இதை சொல்லுவோம். ஹைப்போகைனஸ் அப்படின்னா ஓவரி மேலே இருக்குது, ஃப்ளார், ஸோ ஃப்ளாரோட மற்ற எல்லா ரோல்ஸும் கீழே இருக்குது. ஸோ அதனால் நம்ம இது வந்து என்ன சொல்லலாம், ஹைப்போகைனஸ்ன்னு சொல்கிறோம். அல்லது ஹைப்போகைனஸ்னால் ஃப்ளார் இஸ் ஹைப்போகைனஸ். சரியா? ஓவரி சுப்பீரியர் ஓவரி, ஓவரி இஸ் அபவ் தி அதர் ரோல்ஸ், ஆர் அதர் ரோல்ஸ் ஆர் பிலோ தி ஓவரி அப்படின்னு 2 விதமாக சொல்லலாம் இல்லையா? ஸோ அதில் நீங்கள் கவனமாக இருங்க. ஹைப்போகைனஸ் ஃப்ளார் சுப்பீரியர் ஓவரி அண்ட் எப்பிகைனஸ் ஃப்ளார் இன்ஃபீரியர் ஓவரி. ஸோ இது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸில் கேலிஸ், கொரோலா அண்ட் ஆண்ட்ரோஷியம் அண்ட் கைனீஷியம் இது நாலும் பார்க்குறோம். கேலிஸில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, கேலிஸ்ன்றது ஒரு ரோல், இதோட பார்ட் வந்து செப்பல்ஸ். சரியா? செப்பல்ஸ். இந்த செப்பல்ஸ் எல்லாம் சேர்ந்து இருந்துச்சுன்னா கேமோசெப்பலஸ்ன்னு சொல்கிறோம். இல்லைனா தனித்தனியாக இருந்துச்சுன்னா பாலிசெப்பலஸ்ன்னு சொல்கிறோம். கேம் அப்படின்னாலே கம்முன்னு அர்த்தம், கம் செஃபலஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பாலிசெப்பலஸ்னால் நிறைய இருக்கும், நம்ம கவுண்ட் பண்ண முடியும் 1 2 3 4 5 அப்படின்ட்டு. மினிமமே ட்ரைமரஸ் தான், அதனால் அட்லீஸ்ட் 3ஆவது கவுண்ட் பண்ண முடியும். அதனால தான் பாலிசெஃபலஸ்ன்னு சொல்கிறோம். எல்லாம் சேர்ந்து இருந்துச்சுன்னா ஒன்று தான் கவுண்ட் பண்ண முடியும், அதனால் நம்ம கேமோசெஃபலஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்தது கொரோலா. கொரோலான்றது கலர்ஃபுல் பார்ட் ஆஃப் தி ஃப்ளார் விச் இஸ் நத்திங் பட் தி பெட்டல்ஸ். நம்ம அல்லி வட்டம், புள்ளி வட்டம்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி இங்கே பெட்டல்ஸ், புள்ளி வட்டம்ன்றது கேலிஸ், அல்லி வட்டம்ன்றது கொரோலா. பெட்டல்ஸுன்றது நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு பார்ட். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 பெட்டல் இருக்குதுன்னு வச்சுக்கோம். சரியா? அந்த 5 பெட்டலில் 1 2 3 4 5ன்னு 5 பெட்டல்னு சொல்லலாம். இந்த 5ம் சேர்ந்து ஒரு ரோலாக இருக்கு இல்லையா, அந்த ரோலை வந்து நம்ம கொரோலான்னு சொல்லலாம். ஓகே. அண்ட் இந்த கொரோலா எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு நம்ம என்ன அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குன்றத வச்சு நம்ம 4 விதமாக பிரிக்கலாம். இதை நம்ம ஏஸ்டிவேஷன் சொல்கிறோம். ஓகே. ஸோ வால்வேட், ட்விஸ்டட், இம்ப்ரைகேட் அண்ட் வெக்ஸிலரி. வால்வேட்ன்றது தனித்தனியாக இருக்கும், எந்த தொடர்பும் இருக்காது. ட்விஸ்டட் அப்படின்றது ஒரு பெட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு பெட்டலுக்கு மேலே இருக்கும், அடுத்த பெட்டலுக்கு கீழே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அது ட்விஸ்டட். இர்ரெகுலர் ட்விஸ்டடுன்றதை நம்ம இம்ப்ரைகேட்னு சொல்கிறோம். இம்ப்ரைகேட் ஆர் இர்ரெகுலர் ட்விஸ்டட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் தி நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், வெக்ஸிலரி. வெக்ஸிலரின்றதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, பாப்பிலோனேஷியஸ். 2 பேர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு பேர் தான் ஞாபகம் இருக்கும், இன்னொரு பேர் மறந்து போயிடும். ஸோ அதனால் ஞாபகப்படுத்திக்கங்க. அண்ட் இதில் 1+2+2 அப்படின்ற விஷயம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய பெட்டல் இருக்கும், அந்த பெட்டலில் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்டாண்டர்டுன்னு சொல்லுவோம். ஸ்டாண்டர்டுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. ஸோ அதனால் இதிலருந்துலாம் கொஷின் கேட்கலாம். அடுத்தது 2 அடுத்தடுத்த மீடியம் சைஸ் பெடல்ஸ் இருக்கும், அதை நம்ம விங்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பெடல் 2 இருக்கும், அதை நம்ம கீல்ஸ்ன்னு சொல்லுவோம். கீல்ஸ் 2ம் ஜாயிண்ட் ஆகிருக்கும். வெக்ஸிலரியில் எது 2ம் ஜாயிண்ட் ஆகிருக்கும்னு கேட்டால் 2 பெட்டல்ஸ், கீல்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்டு அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் கீல்ஸ் தான் சூஸ் பண்ணணும். 2 பெட்டல்ஸ்ன்னு சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா 2 பெட்டல்ஸ்ன்றது இந்த 5 பெடலில் எந்த 2 பெடலையாவது குறிக்கலாம். ஸோ சூஸ் தி பெஸ்ட் ஆப்ஷனில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அண்ட் ஆண்ட்ரோஷியம் மேல் பார்ட் நம்மளுக்கு தெரியும். ஸ்டாமினோடு அப்படின்னாலே ஸ்டரைல் ஸ்டேமன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், ஒரு ஆஃப்டர் விசிட்டிங் அ ஸ்டாமினோட் ஃப்ளவர் ஹனி பி இஸ் சிட்டிங் ஆன் அ பைசெக்ஷுவல் ஃப்ளவர் ஸ்டிக்மா. சரியா? இந்த நேரத்தில் என்ன நடக்கும்? பாலினேஷன், அதுக்கப்புறம் போலன் டியூப் ஜெர்மினேஷன், கிராஸ் பாலினேஷன், செல்ஃப் பாலினேஷன், அதுக்கப்புறம் நாட் பாலினேஷன் நடக்காது அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா எது நீங்கள் சூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ. சரியா? ஸோ நம்ம ஒரு டேர்மை மட்டும் படிக்கும்போது நம்மளுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். அந்த டேர்மை வச்சு நீங்கள் 2 3 கொஷினை நீங்கள் ஃப்ரேம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் படிக்கணும். எனிஹவ் நம்ம கன்டினியூ பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது எப்பிபெட்டாலஸ் அண்ட் எப்பிஃபைலஸ் அப்படின்னா என்னென்னு தெரியணும். எப்பிபெட்டாலஸ்னால் பெட்டலுக்கு மேலே ஒட்டி இருந்துச்சுன்னா எப்பிபெட்டாலஸ்ன்னு சொல்கிறோம். பீரியாந்துக்கு மேலே ஒட்டி இருந்துச்சுன்னா எப்பிபைலஸ்ன்னு சொல்கிறோம். பீரியாந்துன்றது கேலிஸ் அண்டு கொரோலா, இந்த 2 ரோலையும் வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியலைன்னா அதை நம்ம பீரியாந்துன்னு சொல்லுவோம். சரியா? அதை டெப்பல்ஸ்ன்னு சொல்லுவோம். பெட்டல் அண்டு செப்பல் இது 2யும் கலந்தால் டெப்பல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ அதுக்கு அடுத்தது இந்த ஆண்ட்ரோஷியம் எல்லாமே ஒரே கூட்டமாக இருந்துச்சுன்னா, எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஒரு பஞ்சாக இருந்துச்சுன்னா அது மோனோடெல்பஸ்ன்னு சொல்கிறோம். 2 பஞ்சாக இருந்துச்சுன்னா டயடெல்பஸ்ன்னு சொல்கிறோம். நிறைய பஞ்சாக இருந்துச்சுன்னா பாலியடெல்பஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்தது கைனீஷியத்தில் ஸ்டிக்மா, ஸ்டைல் அண்ட் ஓவரின்னு 3 பார்ட் இருக்குது. ஸோ இந்த ஓவரி தான் ஃபெர்டிலைஸ்டு ஓவரி தான் ஃப்ரூட்டாக மாறுது. ஸோ அந்த ஃபெர்டிலைஸ்டு ஓவரிக்குள்ளே சீடு அட்டாச் ஆகி இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷனை தான் நம்ம பிளாசண்டான்னு சொல்கிறோம். அதுக்கடுத்தது அப்போகார்பஸ் அண்ட் சின்கார்பஸ், சின்னா டுகெதர் நம்ம முன்னாடி நிறைய படிச்சிருக்கோம். சிம்பயாட்டிக்
இதெல்லாம் சின்னாலே டுகெதர். கார்ப் அப்படின்னாலே ஃப்ரூட்டுன்னு அர்த்தம். ஸோ நிறைய ஓவரி இருந்துச்சு அப்படின்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து இருந்துச்சுன்னா அது சின்கார்பஸ்ன்னு சொல்லுவோம். தனித்தனியாக இருந்துச்சுன்னா அப்போகார்பஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த டேர்ம்லாம் ரொம்ப முக்கியம். நான் சொன்ன முதலையே நிறைய டேர்ம்ஸ் வரும். இது எல்லாத்தையும் தனியாக எழுதி வச்சுட்டு நீங்கள் ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்டு மாதிரி நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அடுத்தது பிளாசன்டேஷன். பிளாசன்டேஷன்றதில் ஒரு 5 டைப் ஆஃப் பிளாசன்டேஷன் இருக்குது. ஸோ அது ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். மார்ஜினல் அப்படின்னா ஒரு மார்ஜின் போட்ட மாதிரி இருக்கும். பேப்பரில் நம்ம மார்ஜின் போட்டு எழுதுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி மார்ஜின் போட்டு அந்த மார்ஜின்லேருந்து ஒவ்வொரு ப்ளசன்டேஷன் போகும். விச் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் salient feature ஆஃப் Fabaceae ஃபேமிலி அண்ட் ஆக்சியல் சென்ட்ரல் ஆக்சிஸை சுற்றி இருக்கக்கூடிய பிளாசன்டேஷன், அது ஆக்சியல்னு சொல்லுவோம். லைம், லெமன், ஆரஞ்ச் அந்த மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் so on and so forth. அண்ட் பரைட்டல்னால் சுற்றி இருக்கக்கூடியது பரைட்டல். அண்ட் ஃப்ரீ சென்ட்ரல், அதுக்கு அடுத்தது கடைசியாக பேசல். ஸோ இது எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள்ஸும் நீங்கள் பார்த்துக்குங்க. அண்ட் தி ஃப்ரூட்டுன்றது ரைப்பண்ட் ஓவரி. ஓகே. ஸோ பார்த்தனோ அப்படின்னாலே விர்ஜின் அர்த்தம். ஸோ கார்ப்னா ஃப்ரூட்டுன்னு அர்த்தம். அப்போ விர்ஜின் ஃப்ரூட். ஸோ அதுலேயே மீனிங் இருக்குது. சரியா? அதனால் நீங்கள் நல்லா கவனிச்சிக்கணும். பார்த்தனோகார்பினா ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ரூட் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். ஸோ பார்த்தனோகார்ப்ஸ். ஸோ ஃப்ரூட்டில் 3 லேயர்ஸ் இருக்குது. ஒன்று எண்டோகார்ப், மீசோகார்ப், பெரிகார்ப்ன்றது அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஃபார் எக்ஸாம்பிள், அல்லது எப்பிகார்ப்ன்றது அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கோவில் மேலே இருக்கக்கூடிய தோல். மீசோகார்ப்ன்றது எடிபிள் பார்ட் ஆஃப் மேங்கோ. அண்ட் எண்டோகார்ப்ன்றது சீடோட கோட். ஆனால் இது எல்லா பிளான்ட்லேயும் ஒரே மாதிரி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் கோகனட்டில் எப்பிகார்ப்ன்றது மேலே இருக்கக்கூடிய, அந்த கோகனட் உரிக்கிறதுக்கு முன்னாடி மேலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன தோல். மீசோகார்ப்ன்றது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபைப்ரஸ் கண்டென்ட். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் பாத்திரம் தேய்ச்சிட்டு இருப்பாங்க வீட்டில். சரியா? அதுக்கு அடுத்தது எண்டோகார்ப் அப்படின்னா இந்த நம்ம சரட்டன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் எண்டோகார்ப். அதுக்கு உள்ளே இருக்கிறது தான் என்னது? கோகனட் கர்னல். சரியா? தேங்காய்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? சமையலுக்கு யூஸ் பண்ணுறது அது. ஸோ இப்போ இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம், கோகனட் கர்னலும் வாட்டரும் எண்டோஸ்பம் டிஷ்யூ. அண்ட் மேங்கோ அண்ட் கோகனட் ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் ட்ரூப் டைப் ஆஃப் ஃப்ரூட். அண்ட் அட்லீஸ்ட் 2 டைப் ஆஃப் ஃப்ரூட் உங்களுக்கு தெரியணும், பெரி அண்ட் ட்ரூப். பெரின்றது ஒரு ஃப்ரூட்டை அப்படியே நம்ம சாப்பிட முடிஞ்சிச்சுன்னா எந்த பார்ட்டையும் வேஸ்ட் ஆக்க முடியாமல், ஃபார் எக்ஸாம்பிள் டொமேட்டோ, அதை நம்ம பெரின்னு சொல்லுவோம். ட்ரூப்புன்றது நம்ம என்ன சொல்லுவோம்னா அந்த கோகனட் அண்ட் மேங்கோ ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் ட்ரூப் கைண்ட் ஆஃப் ஃப்ரூட். இது ரெண்டும் உங்கள் புக்கில் பின்னாடி இன்னொரு இடத்துல வருது, நான் அந்த இடத்தையும் சொல்கிறேன். ஸோ இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சீடுன்றது ஒரு பிளான்ட்டோட ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர். ஸோ 2 டைப் ஆஃப் பிளான்ட் நம்ம பார்க்குறோம். ஏஞ்சியோஸ்பர்ம்ஸில் டைகாட்டிலிடன் அண்ட் மோனோகாட்டிலிடன். அந்த 2 டைப் ஆஃப் சீட்ஸையும் நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி சீட் கோட்ஸ். ஸோ நம்ம எப்படி ட்ரெஸ்ஸஸ் போடுறோம் இல்லையா? அதே மாதிரி சீடும் 2 ட்ரெஸ் போட்டிருக்கு. ஒன்று டெஸ்டா, இன்னொன்று டெக்மன். இன்னர் ட்ரெஸ்ஸுன்றது டெக்மன், அவுட்டர் ட்ரெஸ்ஸுன்றது டெஸ்டா. ஸோ இது ரொம்ப முக்கியம். நம்ம சமயத்தில் நம்மளுக்கு குழப்பிடும். ஸோ அதனால் கவனமாக படிக்கணும். தி ஹைலம்ன்றது ஒரு ஸ்கார் தழும்பு. நீங்கள் பீன்ஸ்லலாம் பார்க்கலாம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் மைக்ரோபைல் அப்படின்றது இன்னொரு தழும்பு. அதிலிருந்து தான் செடி முளைச்சி வெளியில் வரும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு சீடை பார்த்தோம்னா அந்த காட்டிலிடன் அப்படின்றது தான் ஃப்ளஷி. நம்ம டைகாட் சீடை எடுத்துக்கிட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கொண்டக்கடலை எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஃப்ளஷி பார்ட் எல்லாமே காட்டிலிடன்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்து எம்ப்ரியோ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எம்ப்ரியோ கொடுத்துருக்காங்க. இது எம்ப்ரியோ. இந்த எம்ப்ரியோவில் எந்த இடத்துல காட்டிலிடன் அட்டாச் ஆகிருக்கோ அந்த நோடை வந்து காட்டிலிடனஸ் நோடுன்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே இருக்கிறது காட்டில்னு சொல்லுவோம். கீழே இருக்கிறது ஹைப்போகாட்டில்னு சொல்லுவோம். எப்பிகாட்டிலுக்கு மேலே இருக்கிறது பிளிமியோல். அதிலிருந்து தான் ஷூட் உருவாகுது. ஹைப்போகாட்டிலுக்கு கீழே இருக்கிறது ரேடிக்கல். அதிலிருந்து தான் ரூட் சிஸ்டம் உருவாகுது. ஸோ டைகாட்டஸ் சீட்ஸில் எண்டோஸ்பம் இருக்காது. அதனால் இதை நான் எண்டோஸ்பர்மஸ் சீட்ஸ்ன்னு சொல்லுவோம், அல்லது எக்ஸால்புமினஸ் சீட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது ரொம்ப முக்கியம். எக்ஸப்ட் கேஸ்டர் சீட்ஸ், இது அடிக்கடி கொஸ்டினில் கேட்குறாங்க. எக்ஸப்ட் கேஸ்டர். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கேஸ்டர் சீடில் எண்டோஸ்பம் இருக்கும். அண்ட் மோனோகாட்டிலிடனஸ் சீடை பார்த்தோம் அப்படின்னா இதில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் நம்மளுக்கு. மோனோகாட்டிலிடனஸ் சீடை பார்க்கும்போது அல்யூரான் லேயர் இருக்கும். ஸோ இந்த ரீஜன் வந்து அல்யூரான் லேயர்ன்றது ப்ரோட்டீனேஷியஸ் லேயர். ஸோ அல்யூரான் லேயருக்கு உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டார்ச்சி எண்டோஸ்பர்ம் இருக்கும். ஸோ மோனோகாட் எல்லாமே எண்டோஸ்பர்மஸ் சீட்ஸ் அல்லது அல்புமினஸ் சீட்ஸ். ஓகே, எக்ஸப்ட் சம் ஆர்ச்சிட்ஸ். மற்ற எல்லா மோனோகாட் சீட்ஸ்லேயும் எண்டோஸ்பர்ம் டிஷ்யூ இருக்கும். அதுக்கு கீழே இருக்கக்கூடியது ஸ்கூட்டல்லம். இந்த ஸ்கூட்டல்லம் தான் என்னதுன்னு பார்த்தோம்னா காட்டிலிடன்.
இந்த கார்டிலேஜனுக்கு கீழே இருக்கக்கூடியது தான் எம்ப்ரியோ. இந்த எம்ப்ரியோவில் என்னென்னலாம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம முன்னாடி பார்த்தது தான் ப்ளிமியூல் which is the which forms future shoot system and radicle which forms future root system. அண்ட் இந்த ரேடிக்கலோட ப்ரொடக்டிவ் லேயரை நம்ம சீலோரைசன்னு சொல்லுவோம். அந்த ப்ளிமியூலோட ப்ரொடக்டிவ் லேயரை சீலோடைல்னு சொல்லுவோம். சரியா? இது மோனோகாட்டோட சீட் ஸ்ட்ரக்சர். இதுக்கு அடுத்தது ஒரு 4 ஃபேமிலி கொடுத்துருக்காங்க. நீங்கள் 3ன்னு சொல்லுவீங்க, பட் 4 ஃபேமிலி எப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல நமக்கு வந்து பிராசிகேசியோட ஃப்ளாரல் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ பிராசிகேசியே அதோட ஃப்ளாரல் ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த பிராசிகேசிய ஃபேமிலியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம பெரிய அளவில் கன்சிடர் பண்ண மாட்டோம் பிராசிகேசிய ஃபேமிலியை. இதிலேருந்தும் கொஷின்ஸ் கேட்கலாம். சரியா? ஸோ அது இல்லாமல் நம்ம அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து கொஷின் கேட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. ஃபேமிலி பிராசிகேசியே அதோட ஃப்ளோரல் ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சிம்பிள்ன்றது ஆக்டினோமார்பிக் ஃப்ளார், நம்ம பர்சன்டேஜ் போட்டோம்னா ஜைகோமார்பிக் ஃப்ளார். சரியா? அதுக்கு அடுத்தது பைசெக்ஷுவல் ஃப்ளார்ஸ். அதுக்கு அடுத்தது கேலிஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் K 2+2 அண்ட் கொரோலா C4. 4 இது இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் ஆண்ட்ரோஷியம் 2 சேர்ந்து ஒரு பஞ்சாகவும் 4 சேர்ந்து இன்னொரு பஞ்சாகவும் இருக்குது. அப்புறம் டைஅடல்பஸ் அண்ட் கைனீஷியம் 2 இருக்குது. ப்ராக்கெட்டில் போட்டாங்கன்னா யுனைட்டட்னு அர்த்தம். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஒவ்வொரு பிளான்ட்லேயும் நீங்கள் பார்த்துங்க. நீங்கள் அட் லாஸ்ட் எக்ஸாம் போகிறதுக்கு 1 minute முன்னாடி நீங்கள் ரீகால் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஃப்ளோரல் ஃபார்முலா தான். 4 ஃபேமிலிக்கும் ஃப்ளோரல் ஃபார்முலா மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஈஸியாக படிச்சிடலாம். திடீர்னு ஒரு ஃப்ளோரல் ஃபார்முலா கட்டு இது என்ன ஃபேமிலின்னு கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேலிஸை பார்த்தோம்னா 1+2+2 ஆக்சிலரி ஈஸ்டிவேஷன். ஸோ இது இருந்தாலே ஃபேபேஷியே. ஓகே. அதுக்கு அடுத்தது நம்ம சொலனேசியை பார்க்குறோம். சொலனேசியோட ஒரு பக்காவான கேரக்டர் என்னென்னா ஆண்ட்ரோஷியம் கொரலாவோட அட்டாச் ஆகிருக்கும். சரியா? அது சாலியன் ஃபீச்சர் ஆஃப் சொலனேசியே. அதுக்கு அடுத்தது நம்ம லிலியேசியை பார்க்குறோம். லிலியேசியில் பீரியாந்த் இருக்கும். ஸோ 3+3 ஒன்லி மோனோகாட் ஃபேமிலி விச் இஸ் எக்ஸ்பிளைன்ட் இன் யுவர் சிலபஸ். ஸோ மொத்தம் 4 ஃபேமிலி இருக்குது. 4 ஃபேமிலி தான், ரொம்ப ஈஸி, நீங்கள் படிங்க. ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. அண்ட் எங்கள் லெக்சர் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பான முறையில் நீட் ஆன்லைன் பயாலஜி கிராஷ் கோர்ஸ் எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். We are giving a complete course with a very nominal fee structure. Okay, so prepare well and all the best. Thank you. Bye bye. Cheers.